வெல்கம் பண்றேன். வெல்கம் அருணா மேடம் and கவிதா மேடம். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ எம்எல்ஏ சார். உண்மையிலே சொன்னா நாங்களான சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் இல்ல அப்படின்னா நானும் கவிதாவும் இல்லன்றதை நாங்க இங்க சொல்லிக்கிறோம் சார். ஏன்னா ஜூம்ல தான் நாங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்து ஒன்னாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்பிளே வால் எடுத்தோம், அதுக்கப்புறம் பியூசி எடுத்தோம், இன்னைக்கு சிறப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த உங்களுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் சார். ஏன்னா ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்க யோசிச்சு எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அதுல எங்களோட பங்களிப்பும் இருக்கு, எங்களோட சின்ன பங்களிப்பும் இருக்கு. நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன டாபிக் கொடுக்க போறாங்க, என்ன பேச போறோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாரமும் அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்தாலே எங்க இருக்கிற சந்தோஷமா அப்படியே நமக்கு திரும்பி கிடைச்சிருது. என்ன ஒரு ஆர்வம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும். எனக்கு அர்ச்சனை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா சர்ப்ரைஸா என் கடைக்கு அவனும் அவங்க பாட்டியும் வந்தாங்க. சொல்லாம நின்று ஷாக் கொடுத்துட்டு போனாரு அர்ச்சன். சோ ரொம்ப ஆட்டிடியூடா ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கான். சோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுமே அதான், எல்லாருக்குமே இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஆனா அவன் இங்க கடையை பாக்கணும், இதுல உங்ககிட்ட இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு சொல்லி அவனோட ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ எல்லா குழந்தைங்களுமே ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ப்ராடக்ட பத்தி விஷயங்கள், அதாவது வருங்கால ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்ல இப்பத்துல இருந்தே அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஃபியூச்சர்ல எனக்கு எல்லாமே தெரியும், ஆர்சிஎம் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ப்ராடக்ட பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்கள தயார் பண்றதுக்கான இடமா தான் இருக்கு. அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்ற இடமாவும் இத நான் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு குழந்தைகள் பேசிட்டு புதுசு புதுசா நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க. நமக்கே தெரியாத புது புது விஷயங்கள் எல்லாமும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கு நான் கொஞ்சம் உள்ள லேட்டா, யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க கவிதா? நானும் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். பட் ஹர்ஷன் ஆக்சுவலி அந்த வருஷப்படி தான் ஹர்ஷன் ஏன்னா லாஸ்ட் வாட்டி ஹர்ஷன் என்ன அந்த क्वेश्चन கேட்டா, நான் தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன், ஆனா நீங்க வேற ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னா சோ அதனால நான் கேட்டேன். அந்த வருஷப்படிதான் அதுல வரும். அதனால ஹர்ஷன் அப்புறம் அனன்யா அதுபடியே நம்ம கூப்பிடலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறது நம்மளோட ஹர்ஷன். வெல்கம் ஹர்ஷன், ஸ்டார்ட் யுவர் செஷன். ஹர்ஷன் மீண்டும் ஒரு முறை தலைப்பு சொல்லுங்க. இந்த வாரத்தோட தலைப்பு ஆர்சிஎம்ல எனக்கு பிடித்த பொருள் பத்தி பேச போறாங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்க எல்லாருமே. எனக்கு பிடித்த பொருள் ஏதாவது ஒரு பொருள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எந்த பொருள் வேணாலும் நீங்க அதை பேசலாம். எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க, அதாவது எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ ஆர்சிஎம்ல அவங்களுக்கு பிடிச்ச பொருளை பத்தி பேச போறாங்க. தேங்க்யூ சார். ஹர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ கேக்குதா ஆண்டி? ஹலோ கேக்குதுமா, பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஜெயார்சியம் குட் ஆர்சியம். என் பேர் ஜெய ஹர்ஷன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க ஹர்ஷன். இப்போ ஓகே ஆண்டி? ஓகே பேசுங்க. எனக்கு ஆர்சிஎம்ல பொருள்ல எல்லா பொருளுமே பிடிக்கும். இதுல முக்கியமான பொருள்லாம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு காலையிலனா பாதாம் பால் எல்லாம் குடிக்கணும்ன்ற போல இருக்கும். ஆனா அந்த பாதாம் பால்லயே நிறைய கெமிக்கல்ஸ் தான் நிறைய கம்பெனில ஆட் பண்றாங்க. அந்த பாதாம் பால் குடிக்கிறதுக்கு பதில நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற கேசர் பிஸ்தா புரோட்டேட் பவுடர் இது எடுத்துக்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல முக்கியமா ஆட் பண்ணிருக்கிறதே கேசரும் பிஸ்தாவும் தான். இந்த பிஸ்தா பவுடர் பிரீமியமான ஒண்ணுதான் எடுக்கிறாங்க. கேசர்னா குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவை தான் தூள் பண்ணி நம்ம ஆர்சிஎம்ல இருக்கு இந்த கேசர் பிஸ்தால. இது நான் ஒரு 3 monthsல இருந்து எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா எங்க கிராண்ட்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த கலர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல முக்கியமா எல்லாமே பிரீமியம். அதே மாதிரி எல்லாமே குவாலிட்டியான பிளான்ட்ஸ்ல இருந்து மட்டும் தான் எடுப்பாங்க. வேற எதுல இருந்து எடுக்க மாட்டோம். குவாலிட்டியான பிளான்ட்ஸ் இல்லன்னு மட்டும்தான்.
இது வந்து நிறைய இடத்துல வந்து சுகர், இந்த சுகரால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனா இந்த சுகர் இதுல ஆட் பண்ணல, 0% சுகர். அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணல. நிறைய இதுல வந்து கலருக்காகவே நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா கலருக்கு தான் நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்கன்ட்டு அதுல வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேசரி பிஸ்தால கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து உடம்புக்காக, உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இது எடுத்துக்கிறோம். அதனால வந்து இதுல கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல வந்து கேசர் பவுடர் இருக்கு, பிஸ்தா பவுடர் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பிடிச்ச மில்க் பவுடர் அப்படின்னா பால் பவுடர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா வந்து நம்ம ஆசியம்ல இருக்கிற மஞ்சத்தூள். நிறைய வெளியே இருக்கிற மஞ்சத்தூள் எல்லாம் வந்து இந்த குர்குமின் இந்த வேதிப்பொருளை எடுத்துருவாங்க. ஆனா வந்து இந்த நம்ம ஆசியம்ல இருக்க மஞ்சள்ல இந்த குர்குமின் எடுக்காம குடுத்துதான் உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. அதனால வந்து இந்த குர்குமின் இந்த கேசர் பிஸ்தாலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஃபுல்லா வந்து வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான், வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் தான். 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இதுல ஆட் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து தூங்குறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து நிறைய பேர் தூக்கம் வராது நைட்லலாம். ஏன்னா வந்து நிறைய அவங்க வேற இதுல இருப்பாங்க டிப்ரெஷனா. ஆனா வந்து இது ரொம்ப தூக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா வந்து இது வந்து கலர்லாம் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் இதுலயே ஒரு ஸ்கூப் கொடுத்துருவாங்க, ஸ்பூன் மாதிரி. இந்த ஒரு ஸ்கூப் பவுடர்ல வந்து 6.4 கிராம்ஸ் புரோட்டீன் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இது உடம்புக்கு நம்ம ஒரு வாட்டியா குடிக்க போது நம்ம உடம்புல புரோட்டீன் இருக்கணும். அதே போல அதுக்கப்புறம் இது வந்து 2004 தான் இது வந்து நம்ம ஆசியம்லயே வந்தது. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா வந்து இது கலர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஜெயா சிங், குட் ஆஃப்டர்நூன். ஹலோ ஆண்டி. கவிதா மேடம். ஓகே, சாரி. சூப்பர் ஹர்ஷன். ரொம்ப நல்லா உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச ப்ராடக்டை ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நீங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் நீங்க சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு வந்து இதை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நம்ம ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் லாஸ்ட்ல கேட்கலாம். அடுத்ததா வந்து நம்ம வந்து அனன்யா வாங்க பேசுங்க. மேடம் அவங்கள அன்மியூட் பண்ணி விடுங்க. ஆமா. குட் ஆஃப்டர்நூன், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடித்த பொருள். அந்த எனக்கு பிடித்த பொருள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து ஆசியாவில் உள்ள கீசோல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மேக்கப் செட்ஸ். அந்த மேக்கப் செட்ஸ்ல வந்து நான் ஒரு பொருட்களை நான் பேச போறேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம ஆசியம்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உணவு சரியாக இல்லாவிட்டால் மருந்துகள் பயனில்லை. உணவு சரியாக இருக்கும் போது மருந்துகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் கீசோல்ல மேக்கப்பை நம்ம ஒழுங்கா போடலைன்னா மேக்கப்பே நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் அந்த மேக்கப்புக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரே ஐட்டம், முக்கியமான ஐட்டம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக். இது பேர் வந்து திக்காரா ஃபேஸ் பேக். இந்த திக்காரா ஃபேஸ் பேக் போடுறதுனால இது அப்படியே நாங்க மிக்ஸ் பண்ணும் போதே அப்படியே சந்தன வாசம் மூக்கு வீடு ஃபுல்லாவே பரவிடும். அந்த மாதிரி வாசம் அடிக்கும், சூப்பரா வாசம் அடிக்கும். இதுல சந்தன வாசம் அடிக்கும். நான் அது மட்டும் இல்லாம நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி போடணும்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்டுல வந்து பசும்பால் கிடைச்சதுன்னா பசும்பாலை இதுல ஒரு ஸ்பூன் போட்டு
பசும்பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காரா ஃபேஸ் பேக் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் அது இல்லை, பசும்பால் இல்லைன்னா நம்ம கீசோல்ல இருக்கிற குளோப்பும் போட்டுக்கலாம். குளோப்ல வந்து இதுல கொஞ்சோண்டு ஊத்திக்கிட்டு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். நான் இன்னைக்கு வந்து குளோப் போட்டிருக்கேன். குளோப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன். அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அப்படியே ஃபேஸ் மாஸ்க் மாதிரி மூஞ்சில போட்டுக்கிறோம். மூஞ்சில அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப் அன் ஹவர் நம்மளுக்கே உணர முடியும். நம்மளாலே அந்த வறட்சியா இருக்கும், ஒரு மாதிரி காஞ்சதை நம்மளாலே உணர முடியும். அந்த மாதிரி உணரும் போது நீங்க அந்த செகண்டே போய் கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது இது வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. எங்க அம்மா யூஸ் பண்ணுவாங்க, எங்க அப்பா யூஸ் பண்ணுவாங்க. எங்க அப்பாவுக்கு கூட எங்க அம்மா போட்டு விட்டாங்க. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டு விட்டாங்க. அதுல எங்க அப்பா மூஞ்சி நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. பாருங்க நீங்களே, அவ்வளவு வெள்ளையா ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப இவ்வளவு க்ளோவா இருக்கு, என்னப்பா போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இது போட்டேன்னு. இது போட்டதுனால நல்லாவும் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா க்ளோ போடுறதுனால என்ன ஆகும்னா, எந்த மேக்கப் போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் க்ளோ போட்டுக்கோங்க. க்ளோ மூஞ்சில கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டீங்கன்னா, அடிச்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் நாளே கழிச்சு டிஷ்யூ வச்சிருந்தீங்கன்னா டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. அத மாதிரி ரிமூவ் பண்ணும்போதுதான் க்ளோவா இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம காம்பேக்ட் பவுடர், பிபி கிரீம் எல்லாம் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படின்னா கீசோல அப்படியே தக்கன்னு நின்னும். அந்த அளவுக்கு பளிச்சுன்னு காமிக்கும் மூஞ்சே. அதனால இந்த க்ளோவுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிபி கிரீம் மட்டும் இல்லாம இந்த மொரிங்கோ ஃபேஸ் கிரீமை முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் கிரீம் வந்து எங்க பார்த்தாலும் டாட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டாட் இருக்கும்போது அந்த துண்டு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு க்ளோ கிடைக்கும், ஃபுல்லா க்ளோ கிடைக்கும். அந்த மாதிரி இந்த க்ளோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பிபி கிரீம் போடணும். பிபி கிரீம் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டா எங்க பார்த்தாலும் வச்சிடணும். அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் அதை நாங்க நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஆர்சிஎம்ல பிளெண்டர் இருக்கு, ஆனா அந்த பிளெண்டர் இப்ப என் கையில இல்ல. அந்த பிளெண்டர் வச்சு நல்லா மூஞ்சி ஃபுல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நம்ம ஃபியூ பொருள் வச்சுதான் நம்ம மூஞ்சுக்கு போட்டோம், ஆனா இவ்வளவு க்ளோ கிடைக்குதா அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பிபி கிரீம் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி நம்ம அது போட்டதுக்கு அப்புறம் கீசோலோட காம்பேக்ட் பவுடரை வந்து நம்ம அதுலயே இது கொடுத்துருப்பாங்க, இது வேணா அடிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம மேல அடிச்சுக்கணும். அடிச்சிட்டோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி பவுடர் அடிச்ச மாதிரியே இருக்காது. நம்ம ரியல் ஃபேஸ் தான் அப்படி இருக்கு போல. அவ்வளோ க்ளோவா இவங்க ஃபேஸை பார்த்து நிறைய பேர் கண்ணு வைக்கிற அளவுக்கு இது அவ்வளோ க்ளோவா இருக்கு. அதனால இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் ஆகும். அத மாதிரி பண்ணினதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் வந்து நாங்க எங்க அப்பா வந்து காம்பேக்ட் பவுடர்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் கூட இல்ல, எங்க அப்பா எங்க போனாலும் இங்க திருநாகேஸ்வரம் போனா கூட இதை அடிச்சு இந்த ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் போட்டுட்டு தான் போவாங்க. அவ்வளோ க்ளோவா இருக்கும். லைட்டா 2 சொட்டுக்கு 2 இதுதான் வைப்பாங்க, டாட் தான் வைப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், வாசமாவும் இருக்கும். பக்கத்துல போனாலே வாசமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் போட்டுப்பாங்க. எங்க அம்மாவும் எங்கேயாவது போனா போட்டுப்பாங்க. அதனால இந்த ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டு தான் போடணும் இல்ல, நம்ம முன்னாடியே போட்டுக்கணும். அதெல்லாம் ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் வந்து முன்னாடியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே எங்க பார்த்தாலும் தடவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிப் பாம். இந்த வந்து லிப் பாம் முதல்ல நம்ம கொஞ்சம் இங்கதான் போறோம்னா லிப் பாம் போட்டுக்கலாம். லிப் பாம் வந்து எப்படி காமிக்கும்னா ஒரு மாதிரி பிங்கா காமிக்கும், லிக்விட் பிங்கா தான் காமிக்கும். லைட்டா அது க்ளோவாவும் காமிக்கும் அதோட. அது மட்டும் இல்லாம லிக்விட்
லவ் ஃபாஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கு. இந்த லிப்ஸ்டிக் போடும்போது இந்த லிப்ஸ்டிக் போறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப் குடிச்சுக்கோ பாம் அனன்யா, தண்ணி வேணா குடிச்சுக்கோ, இருமல் வந்துட்டே இருக்குல்ல. சரி, பரவாயில்ல. இந்த லிப்ஸ்டிக் முன்னாடி இந்த லிப் பாம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்து இதை போட்டுக்கோங்க. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இதா இழுக்கும். அப்படியே இது வந்து நம்மளுக்கு அப்படியே நம்ம 2 பேரும் உதட்டின்னு தொடும்போது அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் வரும். அதனால இது போட்டுக்கிட்டீங்கன்னா, நான் நிறைய தடவை போட்டதுனால சொல்றேன். இது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இது மாதிரி இது போடும்போது அப்படியே ஒட்டிக்கும், அதனால ரிமூவ் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால இது போட்டதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா க்ளோவாவும் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா எங்க அம்மா வந்து ஒரு நாள் ராஜஸ்தான் போனாங்க. ராஜஸ்தான் போகும்போது இந்த சென்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சென்ட் வந்து வாசமா இருக்கும். ஒரு ஸ்ப்ரே ஒரு தட்டி அடிச்சா போதும், அவ்வளவு வாசமா இருக்கும். வீடே வாசமா இருக்கும். ஒருத்தர் அடிச்சா போதும், வீடே வாசமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சென்ட் அடிச்சதுனால யூஸ் ஆனது. அதனால இது வந்து இதுவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு எங்க வீட்டுல. இந்த சென்ட்டும் இருக்கு. இது ஆரஞ்சு கலர், இது ரெட் கலர். இந்த சென்ட் கொஞ்சம் என்ன வித்தியாசம்னா, இது கொஞ்சம் குட்டியா இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இதுதான் நாங்க போட்டுட்டு போவோம். இதுவும் நல்லா வாசமா இருக்கு, இதுவும் வாசமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மொரிங்கா ஆயில் வந்து பாத்துக்கோங்க. இந்த மொரிங்கா ஆயில் வந்து நான் தான் டெய்லிக்கும் ஆசைப்பட்டு தருவேன். எனக்கு ஹேர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எப்போதுமே ஹேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுவேனா, அதனால எங்க அப்பா இத கண்டுபிடிச்சி வாங்கி தந்தாங்க. வாங்கி தந்ததுனால டெய்லிக்கும் தடவி தான் என் முடி இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு. நான் முன்னாடி குட்டியா தான் இருக்கும். நான் ஐடி கார்டுல கூட, என் ஸ்கூல் ஐடி கார்டுல கூட நான் மடக்கி பின்னி இருக்கும் போது எனக்கு காது வரையும் தான் நிக்கும். அதுக்கப்புறம் இப்ப பாக்குறேன், இப்ப எனக்கு இதுவரை இது மடக்கி போட்டாலே. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மொரிங்கா ஆயில் வச்சு தடவுறதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க, பாதி காலி ஆயிடுச்சு. எங்க வீட்டுல டெய்லிக்கும் நான் தான் தடவேன். நானும் தடவேன், என் தங்கச்சியும் தடவும். என் தங்கச்சிக்கு எல்லாம் போன தட்டி ரூட்டா அப்படியே கொத்தா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், அகலியா இதை தடவு அப்படின்ட்டு. நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ தடவி அவளுக்கும் அதிகமா வளருது. அவ்வளவுதான். நான் இன்னைக்கு எந்த ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் கீசோல பத்தி பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஜெயார்சிஎம். அனன்யா சூப்பர், படப்பட பட்டாசா சூப்பரா பேசி முடிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையா பேசுனீங்க, அழகா மேக்கப்பும் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகேம்மா சார். காமராஜ் சார், உங்க அருணா மேடம் கோஹோஸ்ட் பண்ணிடுங்க சார். ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க அனன்யா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ வந்தனாவை காணமே. கவின் வந்தனா 2 பேருமே இல்ல. சரி, ஓகே. அவங்க என்டர் ஆனாங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா அது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்பறிவு. ஓகே, மயில்வேல் சார் அவங்க டாட்டர் நினைக்கிறேன். சோ அன்பறிவு நீங்க பேசலாம், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அன்மியூட் பண்ணுங்கம்மா. Namaste, my name is M. Anbariva. I am studying in 6th standard A section. இன்னைக்கு பத்தி நான் பேச போறது இந்த ரோஸ் வாட்டர் லிக்விட் வந்து, இது வந்து ரோஜா பூல இருந்து எடுத்த இது நல்லா திறக்கும் போதே நல்லா வாசமா இருக்கும். இத தண்ணியில போட்டு குடிக்கலாம், பால்ல போட்டு குடிக்கலாம். இத நான் குடிச்சு பாதி காலி பண்ணிட்டேன். இன்னும் கூட இருக்கு. நான் குடிச்சு இது பாதி காலி பண்ணதேனால அவ்வளோ இதுவா இருக்கும், வாசமா இருக்கும். இது வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். இதுல வந்து 10 பொட்டானிக்கல்ஸ் இருக்கு. DHA, புரோட்டீன், விட்டமின்ஸ், பாட்டனிக்கல்ஸ் இருக்கு. இது வந்து 49 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இது டெய்லி குடிக்கிற டேஸ்ட் நிறைய இருக்கு, எனர்ஜியும் நிறைய கிடைக்குது. பேஸ்ட் வந்து இது வந்து
சொத்தப்பல் வராம இருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து கிராம்பு இருக்கு, சொத்தப்பல் வராது. வேம்பு இருக்கு, அதுக்கப்புறம் துளசி இருக்கு. இது வந்து நம்ம பல்லு வந்து சுத்தமா இருக்கிறதுக்கும் இது பண்ணும், சொத்தப்பல் வராமையும் பார்த்துக்கும். இந்த ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷாம்பு யூஸ் பண்ண எனக்கு முடி வந்து ஷைனிங்கா இருக்கும், அப்புறம் இதுல வந்து நெல்லிக்காய், சீயக்காய், மருதாணி இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. முடி நல்லா ஷைனிங்கா இருக்கும். இது வந்து பாடி ஸ்ப்ரே வந்து எங்க அப்பா அடிச்சுட்டு போவாங்க. டெய்லியும் வாசமா இருக்கும் எங்க அப்பா அடிச்சுட்டு போறதுனால. இது வந்து எங்க அப்பா அடிச்சதுனால வேர்வை ஸ்மெல் கூட வராது. இந்த ஸ்மெல் தான் நிறைய இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லா இந்த ஸ்மெல் வரும். அப்புறம் இந்த வந்து ஃபேஸ் பேக் பவுடர் நான் யூஸ் பண்றேன். டெய்லியும் படுக்கிறதுக்கு முன்னாடி half an hour வச்சு மூஞ்சி கழுவிட்டு படுப்பேன். அதனால எனக்கு வந்து மூஞ்சில வேர்க்கூர் இருந்தா கூட போயிடும். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் டெய்லியும் தண்ணியில இது பண்ணி. அப்புறம் இந்த பவுடர் டெய்லியும் நானும் யூஸ் பண்றேன், எங்க அம்மாவும் யூஸ் பண்றாங்க. இது போடுறதுனால மூஞ்சி பிரைட்டா இருக்கும், ஃபேஸ் ரொம்ப. ஸோ இதை நான் யூஸ் பண்றேன். கூல் பவுடர் போட்டா நம்மளுக்கு வந்து வேர்க்கூரிய வராது, அதனால நான் கூல் பவுடர் போட்டு ஒரு டப்பா காலி ஆயிடுச்சு. நெயில் பாலிஷ் கூட நான் இது போட்டிருக்கேன். இந்த நெயில் பாலிஷ் நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, இன்னொரு இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி நான் தலை குளிச்சுட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு தலை குளிச்சுட்டு வருவாங்க நிறைய பேர். அப்ப கூட எப்படி முடி மட்டும் ஷைனிங்கா இருக்குன்னு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி இந்த ஷாம்பு யூஸ் பண்றேன்னு சொல்லுவேன். அப்புறம் நம்ம வந்து இந்த மேங்கோ ஸ்ப்ரெட்ஸ் நான் போட்டு குடிப்பேன். எங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட எடுத்துட்டு வருவாங்க. நான் ஈவினிங் பாட்டு கிளாஸ் போறதுனால எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க. நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். இது அம்மா வந்து ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சு எடுத்துட்டு வருவாங்க, இல்லைன்னா நார்மலாவே எடுத்துட்டு வருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன். சூப், இது வெஜ் சூப்ல வந்து இத வந்து நம்ம வந்து நார்மலாவே குடிக்கலாம். மழை காலத்துல குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். இதுல வந்து நம்ம புஜியா போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது வந்து வெஜ் பைட்ஸ். இது வந்து நாங்க வந்து வீட்ல வந்து பிரியாணியா செஞ்சிருக்கோம், கிரேவியா செஞ்சிருக்கோம். இது வந்து அம்மா அடிக்கடி செய்வாங்க. சண்டே ஆனா எங்க வீட்ல இதுதான் செய்வாங்க. தேங்க்யூ. அன்பறிவு, ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களோட எந்த கிளாஸ் படிக்கிறீங்கம்மா நீங்க? சொன்னாங்க மேடம். ஓகே 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 ஓகே, சரி, ஓகேங்க மேம். ஓகேம்மா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து நிறைய பேர் புதுசா இது மாதிரி நிறைய பேர் வரும்போது நமக்கு வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமா, நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாத்திமான்ற நேம்ல ஓகே, உங்க பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. என் பேரு அசார், முகமது அசார். நான் பேச போறது இப்போ அனாத்தனகோலி. இதுல வந்து பிளட் எல்லாம் நிறைய இருக்கும், பிளட் சுரக்கும். இது வந்து ஜீரணம் பண்ணோம். அடுத்தது நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். எங்கேயா டிராவலுக்கு போகும்போது வாமிட் வரும்போது இதை 2 போட்டா வாமிட் வராது, நின்றோம். உடம்புக்கு
ஹெல்த்தி கூட. இது வந்து ஜீன் சக்திக்கு ரொம்ப இதுவா இருக்கும், செம இதுவா இருக்கும். இப்போ இது மெயினே எது தெரியும்னா சில்ட்ரன்ஸும் போடலாம், உமன்ஸும் போடலாம், எல்லாருமே போடலாம். ஆனா மெயின் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் அடுத்தது உமன்ஸ்க்கும். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கெல்லாம் ஜீர்ணிக்கிறது அதிகமா இருக்கு. அதனால இது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இது பசிய தூண்டும், ஆரோக்கியமானது. இது வந்து செம்மையா இருக்கும். டேஸ்ட் நல்லா பிடிக்கும், ஆனா நல்லா இருக்கும். புளிப்பும் இது சேர்ந்துருக்கு. இது வந்து மாதுளை தோல்ல இதுவா இருக்காங்க, மாதுளை தோல்ல செஞ்சிருக்காங்க. அடுத்த புரோட்டீன்ஸ் எங்க கிட்ட இல்ல, அதனால நான் அப்படியே சொல்றேன். புரோட்டீன்ஸ் வந்து நீங்க பிரிஞ்சில மீன் மேக இருக்கும்ல, அதுக்கு பதில் நீங்க புரோட்டீன்ஸே போட்டுக்கலாம். நீங்க இப்போ சிக்கன் பக்கோடா இருக்குல்ல, அதுக்கு பதிலா நீங்க புரோட்டீன்ஸே போட்டு இது சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். எங்க அம்மா செஞ்சு தந்திருக்காங்க, செம்மையாச்சு. அதனால தான் நான் இப்ப சொல்றேனே. அது எனக்கு பிடிச்ச இது. ஸ்கூலுக்குள்ள எடுத்துட்டு போவேன், 5-6 பேர் லைன்ல நிக்கும். என்னென்ன இருக்கு, என்னென்ன இருக்கு, புரோட்டீன்ஸ்ல இதுல நல்ல ஹெல்த்தியா இருக்கும். அது வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இருமா இங்க பாருமா, குட்டாசியம் ஜெயாசியம். அசார் ரொம்ப அருமையா பேசுனீங்க, சிரிச்சுக்கிட்டே. உங்க வந்து நீங்க அனார்தனா கோழி பத்தி பேசின உடனே எல்லாருமே அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இன்னும் அனார்தனா கோழி எடுத்து ஒண்ணு வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி ரொம்ப அருமையா ஸ்வீட்டா பேசுனீங்க, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்தனா வந்திருக்காங்க. எஸ் வந்தனா, ஒரு நிமிஷம் இருங்க. அழகா வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க வந்தனா. குட் ஈவினிங் ஆண்டி. குட் ஈவினிங் ஆண்டி. குட் ஈவினிங்மா, பேசுங்க. வந்து இன்னைக்கு பிடிச்ச பொருள் வந்து சஞ்சீவனி பத்தி பேச போறேன். இதுல வந்து 14 வகையான மூலிகை பொருட்கள் இருக்கு. நெல்லிக்காய், பசுனை, அந்த மாதிரி. பெரிய நெல்லிக்காய் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து சுவாச பிரச்சனைய இது சாப்பிடறதுனால சுவாச பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படாது. அப்புறமா வந்து பசுனை சேர்த்திருக்காங்க, இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்புறம் தேன் வந்து நம்ம ஆசிரியர் வந்து சுத்தமா உருவாக்கப்படுற தேன், அது வந்து ஹீமோகுளோபின் லெவல்ல அதிகரிக்கும். அப்புறமா வந்து கடுக்காய் அப்படின்ற மூலிகையை இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இத வந்து யூத்ஃபுல்லா வச்சுக்கும். அப்புறமா வந்து எடையை குறைக்கும். இத சாப்பிடுறதுனால பெரியவங்களுக்கும் யூத்ஃபுல்லா தெரியும். இது வீரியம், உயிர் சக்தி இருக்குது இதுல. இதுல வந்து ஆடாதோட அப்படின்ற மூலிகையும் சேர்த்திருக்காங்க. இது வந்து சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி எது இருந்தாலும் இதை சாப்பிடுறதுனால சரியாயிடும். இதுல இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. இதுல இந்த மாதிரி நிறைய மூலிகைலாம் இருக்கு. நம்மளுக்கு சாப்பிடறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இது வந்து நான் மட்டும்தான் எங்க வீட்டுல ரெகுலரா சாப்பிடுவேன். எங்க அம்மா, அப்பா எல்லாருமே வந்து ஒரு நாள் விட்டு அப்படிதான் மறந்துடுவாங்க சாப்பிட. என்ன தவிர எங்க வீட்டுல எல்லாருக்குமே இப்போ கோல்டு, ஃபீவர் தான். ரெகுலரா சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத வந்து எப்படி சாப்பிடலாம்னா, காலையில 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் பால்லயோ இல்லைன்னா தேன்லயோ கலந்து சாப்பிடலாம். இது சாப்பிடுறதுனால நம்மளுக்கு இருமல், சளி இதெல்லாம் இருக்காது. இதுல வந்து பாதுகாப்பான முசிலி, அப்புறம் கேசர், அப்புறமா வந்து தேன் யூஸ் பண்ணிருக்காங்க. இது சாப்பிடுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது நம்ம சளி, இரும்பலுக்கு சாப்பிடலாம். ஜெயாசியம், தேங்க்யூ. ஜெயார்சி அம்மா, ரொம்ப அருமையா வந்து இன்னைக்கு வந்து சஞ்சீவனி பத்தி பேசியிருக்கீங்க. ஏன்னா பெரியவங்களுக்கே அந்த
என்னென்ன மூலிகைகள் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரியாது. நீங்க தினமும் சாப்பிடுறீங்க பாருங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுறாங்க, நீங்க வந்து தினமும் சாப்பிடுறீங்க. கண்டிப்பா நிறைய குழந்தைங்க, அதுதான் வந்து நம்ம எமரால் சார் சொல்றதோ, இந்த குழந்தைங்களா இருக்கும் போதே இவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளை உணவை தான் சாப்பிடணும், நல்ல பொருட்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ வந்தனா. வேற யாராவது குழந்தைகள் இருக்கீங்களா, பேச போறீங்களா? ஏன்னா வந்து கவின் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பேச போறீங்கன்னா கவின் இருக்காரு. கவின் இருக்காரு, ஆனா ஆனா அவங்க கவின் நீங்க பேசுறீங்களா? கவின் இல்ல, கவின் இப்போ இல்ல. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட். ஒரு நிமிஷம் கவின். ஓகே, வாங்க கவின், அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங், மை நேம் இஸ் கவின். நான் வந்து சஞ்சினியை பத்தி பேச போறேன். சஞ்சினி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா வாங்கினது கொஞ்ச நாளே காலி ஆயிடும். நான் டெய்லியும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதுல என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சீவினி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, சுவாச பிரச்சனை, இரும்பல், செரிமானம் எல்லாத்துக்கும் சிறந்தது. இதில் நெல்லிக்காய், ஆடாதொடை, குங்குமப்பூ, பசுனை, தேன் முதலான 40 வகையான இயற்கை பொருட்கள் இதில் இருக்கு. நன்றி. நன்றி கவின். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. தம்பி வந்து போன் கொடுக்க மாட்டேங்கிறாரு போல இருக்கு. பல பேரு தடைகளையும் மீறி நீங்க வந்து பேசணும்னு ஆர்வமா வரீங்க வாரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும் போதே. குடாசியமா, சூப்பர். அண்ணா பேச ஓகே, அண்ணா பேசணும்னு நீங்களும் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா சஞ்சீவினி பத்தி வந்து அவங்களாவே ஆர்வமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம் தான். ஏன்னா பெரியவங்களே வந்து அதை எடுத்துக்கிறது அப்படிலாம் யோசிக்கிற நேரத்துல இந்த குழந்தைங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம சஞ்சீவினி எடுத்துக்கணும். இந்த கோல்டு டைம்ல, இந்த மழை காலத்துல, குளிர்காலத்துல எல்லாம் நம்ம கண்டிப்பா அதை எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் வந்து மத்தவங்களுக்கும் வந்திருக்கும். எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு கலந்துகிட்ட குழந்தைகள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகளும், எங்களுடைய பாராட்டுகளும், வாழ்த்துக்களும். நம்ம வந்து மார்க்ஸுக்கு போயிடலாம். மகா மேம், ஃபர்ஸ்ட் ஹர்ஷன். வணக்கம் அனைவருக்கும், இனிய மாலை வணக்கம் லீடர்ஸ். சூப்பர் ஆஸ் ஆல்வேஸ். போன வாரத்தை விட இந்த வாரம் மறுபடியும் ஒருத்தரும் ஒரு ஆங்கிள் ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹர்ஷன் பேசுனது ஆக்சுவலி என்ன புரிஞ்சுக்கிட்ட, நீ வந்து ஒரு ப்ராடக்ட் தான் பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுல கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ஷனுக்கும் கவினுக்கும் அன்பறிவுக்கும் சாரி வந்தனாக்கும் இவங்க 3 பேருக்குமே ஒரு ப்ராடக்ட் பேசணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் நிறைய ப்ராடக்ட் பேசலாம், ஏன்னா இவங்க 3 பேர் மட்டுமே ஒரே ஒரு ப்ராடக்ட் பேசியிருக்காங்க. பட் எனிவே நல்ல பட் வந்து நல்லா பேசினாரு. எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் பிடிச்சது ஹர்ஷன் சொன்னது. 2004 தான் வந்து கேசர் பிஸ்தா லான்ச் பண்ணாங்க. இந்த தகவல் நீ எப்படி எடுத்த, சொல்ல முடியுமா? கேசர் பிஸ்தா ஹர்ஷன், இந்த தகவல் வந்து உனக்கு எப்படி கிடைச்சது? இது ஒரு நல்ல தகவல். ஆக்சுவலாலே எப்போ வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் ரொம்ப பிடிச்சது. ஆனா நீ டெஸ்டிமோனி சொன்னியான்றது எனக்கு நெட்வொர்க்ல சரியா தெரியல. அதுல நீ டெஸ்டிமோனி நான் ரெகுலரா எடுக்கிறேன் நானே அப்படின்னு சொன்னியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம மெயினா பாக்குறது வந்து டெஸ்டிமோனி. நம்ம ஒருத்தரும் ஒரு ப்ராடக்ட எடுக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்க பேசுறது வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். நீ சொன்னியான்னு எனக்கு சரியா கேட்கல. அதுதான் நல்ல ஒரு டச். நான் கொடுக்கறது 8 மார்க்ஸ் ஹர்ஷனுக்கு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. அடுத்தது சசிகலா மேம், நீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஹர்ஷன் பேசினதுல பாத்தீங்கன்னா அவர் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் சொன்னாரு. குங்குமப்பூ இருக்கு, 0% சுகரு, நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ கலர், அந்த மாதிரி
அதுல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸையும் அவரு சொன்னாரு. அதே மாதிரி குர்குமீன்ல, அதாவது டர்மரிக் பவுடர் இருக்கு, அதுல குர்குமீன் எடுக்கப்படாத அந்த மஞ்சள் தூள் இருக்கு. ஆம், அந்த மாதிரி அது நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு நிறைய அந்த ப்ராடக்ட பத்தின புரிதல் அவருக்கு இருக்கு. நல்லா இன்னைக்கு அதான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு ப்ராடக்டோடய அவர் நிறுத்திட்டாரு. நான் இன்னும் நிறைய பேசுவார்னு எதிர்பார்த்தோம். சோ ஆனா அதுதான் கரெக்ட். மேடம், அவங்க கவிதா மேடம் கொடுத்த டாபிக் அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் அது அவங்க கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கிறத நான் அப்ரிஷியேட் பண்றேன். நிச்சயமா நாம சொன்னது அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுதான். அதுக்காகவே நான் ஹர்ஷனுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மேம் கிருஷ்ணவேணி மேம். ஓகே மேடம். ஹர்ஷன் இன்னைக்கு அருமையா பேசினாரு. கேசர் பிஸ்தால இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. அருமையா பேசினாரு. அவர் சாப்பிடுறேன்னு சொன்னாரு, டெய்லி நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதனால சூப்பரா பேசினாரு மேடம். தேங்க்யூ. 8 மார்க் மேடம். 8 மார்க் மேடம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வந்து அனன்யா. கவிதா, அவங்க ஹர்ஷன் வந்து பேசணுமாமா? நான் கேள்வி கேட்டேன் இல்லையா, அன்மியூட் பண்ணல, அதனால அன்மியூட் பண்ணேன். சரி, நீங்க லாஸ்டா கேட்டுக்கலாம் மேம். நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி சரிம்மா. அண்ட் கமிங் டு அனன்யா, அப்பா கீசோல் தான் எனக்கு பிடிக்கும், கீசோல் தான் அப்படின்ற ஒரு இதை வந்து நிறைய வலியுறுத்தினா. அதுல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணா, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஒரு தத்துவம் ஒண்ணு சொன்னமா, உணவு எப்படி ஆரோக்கியம் நமக்கு வந்து முக்கியமோ அதே மாதிரி ஃபேஸ் பேக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப லைக் பண்ணேன் நானு. அதுவும் மேக்கப் போடணும்னா ஃபேஸ் பேக் இருந்தா தான் அந்த மேக்கப்புக்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா க்ளோ இருக்கு, எக்ஸ்ட்ரா வேல்யூவே அந்த பேஸ் வந்து நம்மளுடைய ஃபேஸ் நல்லா இருந்தா தான் சொன்னேன். அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது ஆக்சுவலி அதுதான் வந்து ஒரு பேஸ். ஃபேஸ்ல வந்து திட்டுகளோ இல்ல அது மாதிரி எதுவுமே இல்லாம நீட்டா நம்ம ஃபேஸ் பேக் போட்டு முகத்தை அழகா வச்சிருந்தோம்னா மேக்கப் வந்து இன்னும் ஆடடா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் வந்து அப்பா அம்மா போடுறாங்க. ஏன்னா இது வந்து என்னுடைய ஓன் ப்ராடக்ட் தான் நான் பேசணும். இது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னது ஐ திங்க் இந்த டாபிக் இந்த ஒரு விஷயம் தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஸ்டிக்கியா இருக்கும். எஸ், அது நிஜமாவே நீ அதை ரெகுலரா போடுறதுனால அது ரொம்ப நீட்டா சொன்ன. லிப் பாம் போட்டாக்கா அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல பாயிண்ட். அது ரொம்ப டிப். ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல டிப். அது சூப்பர். அனன்யா 9 மார்க்ஸ். அதே மாதிரி மொரிங்கா ஹேர் ஆயில் வந்து உங்களுடைய டெஸ்டிமோனிக்காகவே 9 மார்க்ஸ். சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சசிகலா மேம், அனன்யாக்கு வணக்கம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனன்யா அத சொன்னது, மேடம் சொன்ன மாதிரி உணவு சரியாவிட்டால் மருந்துகள் தேவை, உணவு சரியாக இருந்தால் மருந்துகள் தேவையில்லை. அருமையான பாயிண்ட். இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்து இந்த ஏஜ்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது நம்ம சாப்பிடுற உணவு வந்து எப்படி ஒரு மருந்துக்கு மாற்றுமா, அதாவது மருந்தே எடுத்துக்க வேண்டாம், நம்ம உணவு கரெக்டா எடுத்துக்கிட்டா அப்படிங்கறது ரொம்ப அழகா தெளிவா புரிஞ்சு அதை கரெக்டா இந்த ஏஜ்ல நீங்க அதெல்லாம் சரியா ஃபாலோ பண்றீங்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேஸ் பேக்கை உடனே அங்க வச்சு கலக்கி அதை வந்து நான் இன்னைக்கு நம்ம ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறது சொன்னதும், எப்பயுமே நீங்க வந்து கையில ஏதாவது ஒண்ணு வச்சு அந்த ப்ராடக்டை நீங்க டெமோ காட்டுறீங்க. கிட்ஸ்னா கிட்ஸை கலந்து குடிச்சிங்க ஒரு தரம். அது மாதிரி அனன்யா நீங்க நல்லா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ், யூஸ்வல் ப்ராடக்ட்ஸ், அதுவும் காஸ்மெட்டிக்ஸ் இந்த ஏஜ்ல இவ்வளவு அழகா நீட்டா வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சேரப்பா இருக்கு. அந்த லிப்ஸ்டிக் நீங்க சொன்னீங்களா, நிஜமாலுமே இந்த பாயிண்ட் நான் கூட வந்து நான் நிறைய தடவை அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு நான் லிப் பாம் போடுவேன். ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும், ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட், லிப் பாம் போட்டுட்டு லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டா அழகா ரிமூவ் பண்ணலாங்கிறது நீங்க உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ரியலி சூப்பர் அனன்யா. அதே மாதிரி உங்க மொரிங்கா ஆயில் போட்டு உங்க முடி இவ்வளவு நீளம் வளர்ந்துருக்குங்கிறத நிச்சயமா இந்த குழந்தைங்க மத்தவங்க பார்க்கும்போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு நிஜமா இன்னைக்கு வருவான்னு ரியல் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ இதெல்லாம் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் நீங்க கொண்டு வந்து நல்லா பேசுனீங்க. எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலா நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 9 மார்க்ஸ். தேங்க்யூ மேம். கிருஷ்ணவேணி மேம். ஓகே மேடம். அனன்யா வந்து எவ்வளவு ப்ராடக்ட் பேச முடியுமோ அவ்வளவு ப்ராடக்ட்டையும் பேசிட்டா. கீசோல்ல எல்லாமே யூஸ் பண்றாங்க. எந்த ஒரு பொருள் வந்தாலும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் வெளியிலேயே கொடுப்பாங்க. அதனால எப்பயுமே ஆர்டர் போட்டாலும் வர்ற புது பொருளை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டுருவாங்க. எப்ப நான் பாக்குறப்பெல்லாம் அவ்வளோ மேக்கப்ல இருப்பாப்ல. இன்னைக்கு ட்ரெஸ் சூப்பர், மேக்கப் அவ்வளோ அருமையா இருந்தது, பேசின விதம் அந்த அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருந்து கூட இவ்வளோ தூரம் பேசியிருக்கா. சூப்பரா இருந்தது மேடம். ஓகே, தேங்க்யூ. என்னோட மார்க் வந்து 9 மார்க் மேடம். அது மாதிரி முருங்கை ஆயில் சொன்னா, எங்க சாருக்கு வந்து வெள்ளை முடியாதான் இருக்கும்,
ஆனா முருங்கை ஆயில் தேய்ச்ச பிறகு கருப்பாயிடுச்சு. நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு முருங்கை ஆயிலோட ரிசல்ட் பக்காவா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்தது அன்பறிவு, அவங்க தான் பேசினாங்க. எஸ்மா, அன்பறிவு கான்பிடென்ட், செம்ம கான்பிடென்ட். 14 ப்ராடக்ட் கிட்டு 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 கிட்டுன்னு கையில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 14 ப்ராடக்ட்ஸ் பிளஸ். நான் என்னால அவ்வளவுதான் எழுத முடிஞ்சது. மேபி எக்ஸ்ட்ரா 1-2 பேசியிருக்கலான்றது தெரியல. எல்லாமே டெஸ்டிமோனி தான். எல்லா ப்ராடக்டும் யூஸ் பண்றேன், எல்லா எக்ஸப்ட் பாடி ஸ்ப்ரே அவங்க அப்பா யூஸ் பண்றாரு. அது தவிர எல்லா ப்ராடக்ட்டுமே டெஸ்டிமோனி மாதிரி பேசுறது. இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கணும். குழந்தைங்க வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து ஆர்சிஎம் பொருட்களை எந்த அளவுக்கு தன்னோட லைஃப் ஸ்டைல அவங்க எவ்ரிடே எப்படி எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படின்றதான் மெயினான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் பிளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய அவங்க லைஃப்ல உள்ள வந்துடுச்சு. இந்த பாயிண்ட் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஜாஸ்தியா சொல்லலாம். ஏன்னா அது ஒண்ணு கொஞ்சம் குறைவா இருந்தது. பட் அது மேபி ஃபியரா கூட இருக்கலாம். போக போக அது பழகிடும்னு நினைக்கிறேன். அன்பறிவுக்கு வாழ்த்துக்கள் குட்டி. 9 மார்க்ஸ் ஃபார் அன்பறிவு. ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ மேம். சசிகலா மேம். வணக்கம். அன்பறிவு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட நானும் எல்லா ப்ராடக்ட்ஸ் அவங்க சொன்னது, ரோஸ் வாட்டரு, நியூட்ரிசார்ட் கிட்ஸு, பேஸ்ட், ஹெர்பல் ஷாம்பு, பாடி ஸ்ப்ரே, ஃபேஸ் பேக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட டால்கம் பவுடர், கூல் பவுடர், அந்த நம்மளுடைய பிரிக்லி ஹீட் பவுடர், நெயில் பாலிஷ், மேங்கோ ஸ்க்ரன்ச், ஒவ்வொன்றத்தையும் அவங்க எப்படி அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா. அதாவது வெஜ் சூப்ல வந்து புஜியா போட்டு சாப்பிடலான்னு சொன்னாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். நிச்சயமா இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். வெறும் சூப்பை குடிக்கிறதுக்கு போல நிச்சயமா அது ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த நம்ம புஜியா போட்டு சாப்பிடும் போது. அதே மாதிரி வெஜ் பைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க பிரியாணி, கிரேவி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் அன்பறிவு. ஆனா கொஞ்சம் உங்க கிட்ட வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதாவது டல்லா கேக்குறவங்களுக்கு இன்னும் அந்த இதுவா பேசுறீங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுடைய இது வந்து அருமையா இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு 8.5 மார்க் மேடம். 8.5. ஓகே மேம். தேங்க்யூ மேம். கிருஷ்ணவேணி மேம். ஓகே மேடம். அன்பறிவு செமையா பேசுனாங்க மேடம். ஒன் செகண்ட் சார் வந்து half marks either 8 or 9 அப்படிதான் கொடுக்க சொல்லியிருக்காரு. சசிகலா மேடம் அந்த 0.5 இல்லன்னு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் நீங்க 8 மார்க்ஸ். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே மேம். கிருஷ்ணவேணி மேம். அன்பறிவு நல்லா பேசினாங்க மேடம். இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் மேடம் மகாலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி 14 ப்ராடக்ட்ஸை விட தாண்டி தான் போச்சு இன்னைக்கு. ஒவ்வொரு பொருளையும் நானும் ஒவ்வொருன்னு எண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகள் எத்தனை பொருள் பேசுறாங்க என்னன்னு ஒவ்வொன்றையும் எண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். மேடம் எழுதி வச்சிருக்காங்க, நான் எண்ணிட்டு மட்டும் இருந்தேன். நல்லா அருமையா இருந்தது மேடம். என்னோட மார்க் வந்து 8 மார்க் மேடம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு அசார் மகா மேம். அசார். எஸ்மா அசார், ஏன் இன்னைக்கு வந்து ஓடிட்டேன் சீக்கிரமா? உன்னுடைய அந்த பேச்சு வந்து ரொம்ப துள்ளலா இருக்குமே, என்ன ஆச்சு? அம்மா வந்து நிறுத்தவே ஒழுங்கா என்னமோ சொன்னாங்க, அதனால நிறுத்திட்டியா? யூஸ்வலி உன்னுடைய துள்ளல் தானே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த துள்ளிக்கிட்டே ஒரு மாதிரி எக்ஸைட்டட் கோர் அப்படி இருக்கும் உங்ககிட்ட. அதுதான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் ஓடிட்டேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, ஓகே நீ பேசின வரைக்கும் அனார்த்தன கோலி எல்லாருக்கும் பிடிச்சது. கவிதா சொன்ன மாதிரி ஆமா, நான் வீட்டுல எங்க இருக்கு அப்படின்ட்டு யோசனை. இன்னைக்கு சாப்பிட்டேனா, நேற்று சாப்பிட்டேனா நான் திங்க் பண்ணேன். நான் எக்ஸாக்ட்லி அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து கவிதை கரெக்டா பிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அவன் சொன்னது அந்த அளவுக்கு ஒரு தோணுச்சு எனக்கு. அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆஸ் யூஸ்வல் உங்க அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். 5-6 பேர் லைன்ல எல்லாம் நிக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல பிட். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு. அவங்க கிட்ட செம்மையா இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஏன் ஓடிட்டேன்? இது மேல ஓடக்கூடாது. 5 to 6 minutes தாராளமா எடுத்துட்டு பேசணும். சரியா? சூப்பர் ஃபாஸ்ட் இன்னைக்கு அவரு பாடி லாங்குவேஜ். ஓகே, இன்னைக்கு அசாருக்கு நான் 7 மார்க்ஸ். தேங்க்யூ மேம். சசிகலா மேம், அசாருக்கு உங்களோட மார்க்ஸ். வணக்கம் முகமது அசார். அதான் நான் எப்பயுமே ஓடி போய் பொருளை எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு பேசுவேன். இன்னைக்கு என்னன்னா ஏதோ பின்னாடி அவங்க, அதாவது பெரியவங்க யாராவது சொல்றதுனாலயோ என்னமோ தெரியல, நீ நிறுத்திட்ட டக்குன்னு. இருங்கம்மா அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்திட்டாய். ஆனா அனார்த்தன கோழியை பத்தி அது ஜீரணத்து செரிமானத்துக்கு சரி பண்ணும், பிளட் சுரக்கும், வாமிட் வராது, பசியை தூண்டும், ஆரோக்கியமானது, அதுல மாதுளை இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு அனார்த்தன கோழியில இவ்வளவு விஷயங்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதை டெய்லி நான் எடுத்துக்கிறேங்கிறது சொன்னது, அதெல்லாம் வந்து நிஜமாலுமே உங்களை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி நீ சொல்ற ஒரு விஷயம்
உங்க வீட்ல அந்த புரோட்டீஸ் பிரியாணி அவங்க அம்மா எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காங்கிறத நீ அந்த அனுபவிச்சு நீ சொல்ற பத்தியா, சிக்கன் பக்கோடா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு. நிஜமாலுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னும் நிறைய உங்ககிட்ட நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன். என்ன அப்படி படப்படன்னு பேசுற, ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைவா தான் நீ பேசியிருக்கிற. ஓகே, முகமது அசாருக்கு நான் கொடுக்குற மார்க் 6 மேடம். தேங்க்யூ மேம். கிருஷ்ணவேணி மேம். மேடம் எனக்கு அசார் பேசினது இன்னும் நினைவுல இருக்கு. ஏன்னா அவ்வளோ கியூட்டா பேசினாரு. கட 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 கடன்னு செமையா இருந்தது. அது நினைச்சு நினைச்சு பார்த்தாலும் நல்லா இருக்கு. அவர் பேசினது அந்த ஒவ்வொன்றையும் அனாத்னா கோழியை பத்தி அவ்வளோ விஷயங்கள் சொன்னாரு. எனக்கு இன்னும் அந்த இதுல அவரோட முகம் இருந்துகிட்டே இருக்கு. நல்லா இருக்கு, செமையா இருந்தது மேடம். என்னோட மார்க் 7 மார்க் மேடம். தேங்க்யூ மேம். அடுத்தது வந்து வந்தனா. வந்தனாக்கு மகாலட்சுமி மேம். வந்தனா, எஸ்மா, வந்தனா வந்தனா வந்தனா. கான்பிடென்ட். முன்னாடி 2-3 மீட்டிங்க்கு முன்னாடி பேசுறதை விட இன்னைக்கு நல்ல கான்பிடென்ட் டெவலப் ஆயிருக்கு. அழகா ஒரு சேர்ல நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு பேசுனீங்க. சஞ்சீவில நிறைய என்னென்ன மைண்ட்ல வந்ததோ அதெல்லாம் ஷேர் பண்ணீங்கம்மா. டெஸ்டிமோனி ரொம்ப நல்லா இருந்தது. ரெகுலரா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு சாப்பிட்டாலும் நான் ரெகுலரா சாப்பிடுறேன், அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப ஹைலைட்டடா பிடிச்சது என்னன்னா, உயிர் சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தை சஞ்சீவினிக்கு. ஆக்சுவலி இந்த வார்த்தை வந்து சஞ்சீவினி ப்ராடக்ட்டுக்கு 101% பொருந்தும். ஏன்னா உண்மையிலேயே அது நான் சாப்பிட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்து உடம்புல வந்து நல்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கு, ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்றத நான் உணர்ந்திருக்கேன் பர்சனலி. அதனால அந்த உயிர் சக்தி அந்த ப்ராடக்ட்ல இருக்குன்னு சொன்னதுக்காகவே வந்தனாக்கு வந்து 8 மார்க்ஸ். சூப்பர்மா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். சசிகலா மேம். வணக்கம். நிஜமாலுமே இன்னைக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பத்தி வந்தனா பேசினாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு, சுவாச பிரச்சனை வராது, பசுனை, தேன், ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், கடுக்காய். அந்த வார்த்தையெல்லாம் வந்து நமக்கே மறந்து போச்சு. இன்னைக்கு கடுக்காய்னா என்னன்னே நமக்கே தெரியாது. ஆனா அந்த குழந்தைங்க அதுல கடுக்காய் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி ஆடாதோடா, அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் காணாமே போச்சு. ஆடாதோடா லீஃப் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியல. அது சளி, இருமல், காய்ச்சல் வராது. பால், தேன், முசிலி அப்படின்னா எனக்கே அது என்னன்னே தெரியல. ஆனா முசிலி இருக்கு, கேசர் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அதை சாப்பிடுறது மட்டும் இல்லாம 2 நேரம் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னது, அதை சொன்ன விதம், ஒரு ப்ராடக்ட்னாலும் அவ்வளவு அருமையா இன்னைக்கு வந்தனா வந்து நல்லா தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சு நல்லா பேசினாங்க. சோ வந்தனாக்கு நான் கொடுக்குற மார்க் 8 மார்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேம். கிருஷ்ணவேணி மேம். ஓகே மேடம். வந்தனா வந்து இன்னைக்கு சஞ்சீவினியை பத்தி பேசினாங்க. நம்ம கூட அந்த அளவுக்கு பேச மாட்டோம். அத்தனை வகையான இது இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அது வந்து பெரிய விஷயம். ஒரு பொருளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சாலும் ஞாபகம் இருக்கணும்ல அந்த பேசுறப்ப. அருமையா பேசினாங்க மேடம். என்னோட மார்க் 7 மார்க் மேடம். 7 மார்க்ஸ். தேங்க்யூ மேம். அடுத்தது வந்து கவின். மகா மேம். கவின். எஸ்மா. கவின் 30 minutes வீடியோ ஷார்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 60 செகண்ட்ஸா மாறி இருக்கு. 30 செகண்ட்ஸ் வந்து இப்போ 60 செகண்ட்ஸா மாறி இருக்கு. ஐ எம் ஹாப்பி. இதுதான் வந்து டெவலப்மெண்ட். பயந்து பேசிட்டு இருந்த கவின் இன்னைக்கு வந்து பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தம்பியை தாண்டி சஞ்சீவினி எடுத்தது. அதான் நினைக்கிறேன் வந்தனா, ஹர்ஷன் அண்ட் கவின் ஒரு ப்ராடக்ட்னு புரிஞ்சுட்டு, ஆக்சுவலி ஒரு ப்ராடக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. அதனால ஒரே ஒரு ப்ராடக்ட் பேசியிருக்கீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்ல பேசலாம். ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட் கூட ஏதாச்சும் எடுத்து கூட பேசலாம் அடுத்த வாட்டி. இன்னும் நிறைய பேசணும் கவின். பட் ஐம் ஹாப்பி யூஆர் க்ரோயிங். நல்ல 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 டெவலப்மெண்ட் இருக்கு கவினுக்கு. கவினோட மார்க்ஸ் இன்னைக்கு 7. ஆல் த பெஸ்ட் கண்ணா. நன்றி மேம். சசிகலா மேம். வணக்கம். கவின் சொன்ன மாதிரி அது கியூட்டா அழகா அழகா பேசினா. அப்படி சஞ்சீவினி பத்தி அழகா சொன்னாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, சுவாச எதிர்ப்பு சக்தி அதுல இருக்கு, சுவாச பிரச்சனை வராது, 40 வகையான இயற்கை பொருட்கள் இருக்கு அப்படின்னு அந்த ஆடாதோட அது திருப்பி அந்த குழந்தைங்க எல்லாருமே அதை சொல்றாங்க. ரொம்ப அழகா வந்து அவங்க அதெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லா பேசுறாங்க. இன்னும் நிறைய பொருட்கள் பத்தி பேசியிருக்கலாம். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால இன்னைக்கு அதை மட்டுமே பேசிட்டு முடிச்சிட்டாங்க. கவினுக்கு நான் கொடுக்குற மார்க் 6 மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேம். கிருஷ்ணவேணி மேம். ஓகே மேடம். கவினுக்கு இன்னைக்கு வந்து என்னோட மார்க் 6 மேடம். அருமையா பேசினாங்க. ஒரே ஒரு பொருளை வச்சு பேசினாலும் அவ்வளோ இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஆடாதோட இலைகள் இதெல்லாம் இருக்குன்றத வந்து நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது.
ஆனா பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு பொருளையும் எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி அதுல இருக்கிறத பேசணும் அன்றதை வச்சு இன்னைக்கு 3 குழந்தைகள் வந்து ஒரு பொருளை தான் பேசுனாங்க. ஏன்னா நம்ம வந்து போன வாட்டி சொன்னது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை பத்தி பேசுங்கன்றதுனால ஹர்ஷன், வந்தனா, நம்மளோட கவின் 3 பேரும் ஒரு பொருள் மட்டும்தான் பேசுனாங்க. அடுத்து வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். 6 மேடம் என்னோட மார்க். தேங்க்யூ மேம். கவிதா மேடம், ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். அவங்க அன்பறிவு பேசுனதுல வந்து ஃபேஸ் பேக் டெய்லி நான் யூஸ் பண்றேன் நைட்ல அப்படினாங்க, அது கரெக்ட்டா? டெய்லி ஃபேஸ் பேக் டெய்லி யூஸ் யூஸ் பண்ணணும். பண்றதுன்னு சொன்னா. டெய்லி ஆமா ஆமா ஃபேஸ் ஆமா சொன்னாங்க. டெய்லி ஓகே. இரவுல சொன்னாங்க ராத்திரி சொன்னாங்க. நான் வந்து அதை போட்டுட்டு கழுவிட்டு படுப்பேன்னு சொன்னாங்க. அது வந்து ஆமா அவங்க ஆமா. ஏஜுக்கு அது போடலாமா? அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து இல்ல இல்ல தப்பாச்சே இல்ல அப்படின்னு. அவங்க வந்து உபயோகப்படுத்தவே கூடாது அத. அது ஒரு ஆஹ் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு 12 13 வயசுக்கு மேல கூட ஒரு வாரத்துல ஒரு வாட்டி அப்படி எப்பவாவது ஒரு வாட்டி வேணா நம்ம அவங்களுக்கு உபயோகப்படுத்த சொல்ல. ஏன்னா அந்த சருமம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிருதுவா இருக்கும். அதனால அவங்க அதை உபயோகப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து அவங்களுக்கு சரியாகாது. மேம் இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த பேஸ் பேக் எல்லாம் தேவையே இல்லை. அதான் குழந்தைங்களுக்கு இது தேவையில்லை. அவங்க அதை உபயோகப்படுத்தாம இருக்கணும் கண்டிப்பா. பெரியவங்க போட்டுக்கலாம், ஆனா குழந்தைங்க அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அதை வந்து ஏன்னா அனன்யா எல்லாம் சொன்னாங்க அம்மா தான் போடுவாங்க நான் போட மாட்டேன் அப்படின்னு. சோ அந்த புரிதல் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க சின்ன குழந்தைங்க போடாம இருக்கிறதா நல்லது. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பத்தி பேச சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஒரு டாபிக் அவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா ஆர்சிஎம்ல இருக்க பொருள் ஹர்ஷன் ஏதோ பேச விரும்புறாங்க. சொல்லுங்க ஹர்ஷன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷன் ஹலோ ஆண்டி. சொல்லுங்க ஹர்ஷன். இது லாஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து சொன்னீங்க ஆண்டி, ஒரே ப்ராடக்ட் பத்தி நல்லா பேசணும்ட்டு. ஓகே, ஒரே பொருள் தானே ஆண்டி சொன்னீங்க? இப்போ இல்ல அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பொருள் பேசியிருந்தாலும் நிறைய பொருட்கள் பேசியிருந்தாலும் மக்கள் அதாவது ஜட்ஜஸ் வந்து அவங்க எதை வச்சு அவங்களோட மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த பொருள் ஒரு தெளிவா எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா தான் இது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு பொருள் பேசினதுனால தப்பு ஒன்றும் இல்ல, கரெக்டா தான் பேசியிருக்கீங்க. நிறைய பொருள் பேசினதுனாலயும் தப்பு இல்ல. அதனால வேற ஏதாவது நீங்க மகா மேம் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு ஆன்சர் பண்றீங்களா? எங்க இருந்து எடுத்தீங்க, எந்த வருஷம் அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க, அதுக்கான பதில் இருக்கா? 2004ல வந்து லான்ச் பண்ணாங்க கேசர் பிஸ்தா அப்படின்னு சொன்னேன்லப்பா, அது எங்க இருந்து நீங்க எடுத்தீங்க? அந்த டீடைல்ஸ், அந்த விவரங்களை எங்க இருந்து எடுத்தீங்க? விவரம் எங்க இருந்து எடுத்தீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குறோம். உங்க வேற குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்கிறோம் நாங்க இப்போ. அதனால அதுதான். எல்லாரும் வந்து புதுசு புதுசான விஷயங்களை குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் கேக்குறோம். எங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் நீ கரெக்டா அதை சொல்றீன்றதுனால எப்படி நான் நீங்க அதை ஆத்தன்டிகேஷனா சொல்லும் போது அதனால ஒரு எங்க இருந்து இந்த டீடைல்ஸ் கிடைச்சது. ஏன்னா மேபி நீங்க நிறைய பாக்குறீங்க எங்களை விட. இல்ல மேடம், அது சரியான தகவல் இல்ல. தம்பி எதையும் தவறா புரிஞ்சு சொல்லிருக்காரு. 2015க்கு மேலதான் மேடம் வந்தது. ஹலோ கவிதா. ஆமா மேம். ஹலோ கவிதா சிஸ்டர் சொல்லுங்க. ருக்மணி இல்ல, யார்? ஒரு ப்ராடக்ட் பேசுறதுனால எனக்கு மார்க் குறைஞ்சிருக்கா அப்படி ஒரு டவுட். இல்ல அப்படி எல்லாம் இல்ல பேசிருக்காங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ப்ராடக்ட்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் தான் அலோ பண்ணணும். நீங்க எல்லாம் இஷ்டமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நாங்களும் அதே பேசியிருப்போம்ல, நீங்க சொன்னதை வச்சுதான் ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு ப்ராடக்ட் அவன் பேசணும். அப்ப நீங்க சொல்றதுக்கு அவங்க அது கேட்டுக்கிறாங்களா இல்லையா தெரியல. பரவாயில்லன்றாங்களாமா, ஒண்ணுக்கு மேல பேசினாலும் தப்பு இல்லைன்றாங்க. அதனால என்ன உங்களுக்கு மார்க் குறைக்கலையா? இல்ல அது அதிகமான ப்ராடக்ட்ஸ் பேசுனதுனாலயோ இல்ல கம்மி, அதாவது ஒரு ப்ராடக்ட் பேசுனதுனாலயோ மார்க்ஸ் வந்து ஜட்ஜஸ் வந்து அதை வச்சு போடல, அவங்க பேசுனதை வச்சுதான் போட்டிருக்காங்க. அதிகமான ப்ராடக்ட்ஸ் பேசிருக்கலான்றது சொன்னாங்க சஜஷன். பட் ஆனா நீங்க பேசுனது கரெக்ட் தான். அதுக்காக மார்க்ஸ் எதுவும் கம்மி பண்ணல உங்களுக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், சர்டிஃபிகேட் பேசும்போது அதான் சொன்னேன். தேங்க்யூ மேம். இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நீங்க அது பர்டிகுலரா சொல்றீங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் பேசுறேன்னா அப்ப எல்லாருமே ஒரு ப்ராடக்ட் பேசினா நல்லது இல்லையா? அப்படி கேக்குறேன். நான் மார்க்கை பத்தி ரெண்டாவது விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க, புரிஞ்சுக்கினேன். ஆனா நீ ஒரு பொருள் தானே நீங்க ஒரு பேசணும்ட்டு, அதுதான் கேக்குறேன் நான். இப்ப பேசினால தப்பு இல்லைன்னா அப்ப உங்க வார்த்தைக்கு அங்க இதுவே இல்லைங்களே.
ஓகே மேம், உங்களுடைய கருத்துக்களை நாங்க ஏத்துக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து அதை சரிப்படுத்திக்கலாம். சரிங்களா? நன்றி. ஓகே 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 சார், காமராஜ் சார். நன்றிமா. யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லியிருந்தேன்? ஓகேங்க சார். மார்க் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 குழந்தைங்க பேசினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அனன்யா வந்து ஃபர்ஸ்ட் மார்க், அவங்க வந்து பாத்தீங்கன்னா 26 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து அன்பறிவு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ், அவங்க வந்து 25 மார்க் எடுத்திருக்காங்க. ஹர்ஷன் வந்து தேர்ட் பிளேஸ், அவங்களுக்கு வந்து 24 மார்க். மற்ற குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா, எல்லாருமே வந்து ஒரு 20 கிட்ட எல்லாருமே மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒரு மார்க்ஸ், ஒரு மார்க் வித்தியாசம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கும் கூட. நன்றி, அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அடுத்த வாரத்தினுடைய தலைப்பு சொல்லிருங்கோ. கண்டிப்பா சார். அடுத்த வாரம் வந்து நம்ம RCM அப்படின்னு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய குழந்தைகள் பேசுறாங்க, நம்ம நிறைய டெஸ்டிமனி சொல்றாங்க. ஸோ இந்த RCM அப்படிங்கிற நிறுவனம் எந்த மாதிரியான நிறுவனம், அவங்க வந்து எங்க, இந்த RCM எங்க இருக்கு, அது பத்தின புரிதல். RCM நம்ம ப்ரொஃபைல்ல நம்ம பெரியவங்க பேசுவோம், ஆனா அந்த அளவுக்கு அவங்கள குழந்தைங்க நம்ம பேச சொல்ல போறது இல்ல. ஆனா வந்து RCM அப்படின்னா என்ன அப்படிங்கறத எப்படி வந்து அவங்க வந்து புரிஞ்சுட்டு இருக்காங்க, இல்ல RCM எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, இந்த மாதிரியான விவரங்களோட அவங்க அதை சொல்ல. மேடம், எஸ், கம்பெனி டீடைல்ஸ், RCM நிறுவனத்தை பற்றிய தகவல்கள், அத வந்து அவங்க வந்து பேசணும், அவங்களே பேசணும். அதே மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஒரு 5 நிமிஷமாவது அதை வந்து மினிமம் அதை பேசுற மாதிரி அவங்க எடுத்துக்கணும். நான் இதை வந்து ஒரு போஸ்டா போட்டு நான் அனுப்பிடுறேன் சார். இப்பவே குரூப்ல எல்லாருமே போடுற மாதிரி நான் அனுப்பி விடுறேன். இப்பவே ஒரு 5 மினிட்ஸ் நான் அனுப்பிடுறேன் குரூப்ல. விவரமாவே நான் போட்டு அனுப்பிடுறேன் சார். நன்றி சார். வெரி நைஸ், வெரி நைஸ். நண்பர்களே, சுவைபட கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு பாத்தீங்கன்னா கலகலப்பான டிஸ்கஷன், அருமையான ஜட்மெண்ட், அற்புதமான நடத்திப்பு. அருணா மேடம் ஆரம்பிச்சு கவிதா மேடம் முடிச்சிருக்காங்க. பிள்ளைகளுடைய பங்களிப்பு ரொம்ப அருமை. எல்லா பிள்ளைகளுமே அருமையா பேசினாங்க, ஆர்வத்தோட பேசினாங்க. அது ஒண்ணு. அடுத்த வாரத்துக்கான தலைப்பை வந்து கம்பெனி பற்றி டீட்டெயில். கண்டிப்பா எல்லாரும் பங்கெடுக்க புதிய நபர்களோடு வந்து சேருங்க. நிறைய புதிய பிள்ளைகளை கொண்டு வாங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி இன்னும் அதிகப்படியாகும். கடந்த வாரத்துல மழை இருந்தாலும் கூட எல்லாரும் வந்து டெல்லி, அங்கேயும் டெல்லி பக்கமெல்லாம் போயிட்டாலும் கூட ஒரு அருமையான நிகழ்ச்சி, இந்த பிள்ளைகள் நிகழ்ச்சியில நல்லா பண்ணாங்க. தொடர் கூட்டங்களின் மூலமாக பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். பிள்ளைகளை அறிவுள்ள பிள்ளைகளாக, RCM பற்றி அறிவுள்ளவர்களாக மாற்றுவதுதான் நம்முடைய மிகுந்த நோக்கம். வேற ஒன்றும் இதுல போட்டி பொறாமை அதெல்லாம் எதுவும் கிடையாது. யாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கிடையாது. இது வந்து யாரையும் வந்து கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஜட்ஜஸ்னுடைய கமெண்ட்டுக்கு அப்புறம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க சொல்றாங்கன்னா அது புரிதலோடு நாம கோஆப்ரேட் பண்ணி போனா நல்லது. அதனால இது ஒன்றும் பெரிய இந்த காம்படிஷனா இல்லைனாலும் இதனுடைய நோக்கம் பிள்ளைகளை அறிவுள்ளவர்களாக மாற்றுவதுதான். அந்த நோக்கத்தோட பார்க்கலாம், அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். நல்ல விஷயம். எல்லாரும் நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. கவிதாராம் குமார் மேடத்துக்கும், நம்ம ஜட்ஜஸ்க்கு, அருணா சேகர் மேடத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. அற்புதம் நண்பர்களே. இன்றைய கூட்டமைப்போட நிறைவேறுகிறது. நாளைக்கு யூத் மீட்டிங். அதுல புதுசா நம்ம ஆவடி மீசை அவரோட சன்னு உள்ளவர்கள் ஒரு நாயகன் உதயமாகிறான். புதிய ஒரு யூத் உள்ள வராது. எப்படி உமன் எம்பவர்மெண்ட் டீம் வந்து பெருசாச்சோ அதே மாதிரி யூத் டீமையும் பெருசாக்கணுன்றது நம்முடைய நோக்கம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டீமையும் பெருசாக்கணும். எல்லா தரப்பினருக்கும் RCM போய் சேரணும். அதற்கான முனைப்பான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யறோம். இவங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். நாளை காலையில 8 to 9, மாலையில 7 to 8 2 கூட்டங்கள் இருக்கிறது. ரெண்டுமே சூப்பர் சண்டே. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். குட் RCM Thank you, ஜெயாஸ். sir. தேங்க்யூ சார். Good RCM. ஜெயா. God bless you all, kids. இரவு வணக்கம். Thank you, host. ஜெயாசிம், குட் RCM வாழ்த்துக்கள். ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். வாழ்த்துக்கள். நாளைக்கு சந்திப்போம்.